அஹ் வாழை டீம் சார்பாக வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பஸ் ஷோ, எல்லா டைரக்டரும் பயப்படக்கூடிய ஒரு ஷோ. பஸ் ஷோ போடலாமா வேண்டாமா, அன்னைக்கு போடலாம் இன்னைக்கு போடலாம்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பயத்தின் அடிப்படையில் தான், முன்னாடி போடலாம் பின்னாடி போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் போட்டு தான் ஆகணும். வாழை எப்படி பெரிய பெருமாள் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போடும்போது நான் எக்ஸாம் மாணவ மாதிரி நின்றுட்டு இருந்தனோ, அதே மாதிரி இன்னைக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. நீங்க கொடுத்த ஆதரவுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சில படங்கள் எடுக்கும்போது சில படங்கள் நம்ம கொண்டாடுவதற்கும் அது வந்து என்ன சொல்றது இதுக்கோ எடுப்போம். சில படங்கள் மனிதர்கள் வந்து அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்காக எடுப்போம். வாழை ஒட்டுமொத்த மனித சமூகமும் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணும், மனப்பூர்வமா வந்து அதை அந்த படத்தின் வழி எண்ணியை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு, இப்போ நீங்க நெகிழ்ச்சியா கொடுத்த அன்பிற்கும் பிரியத்திற்கும் முத்தங்களுக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட டீமோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இதுல உங்களோட கதாபாத்திரம் ஏதாவது இருக்கா? அதான் சொன்னதை நான் சொல்லிதான் பண்றோம். பயோபிக் சிவனஞ்சான் கேரக்டர் என்னோட கேரக்டர். என்னோட ஒரு வருட என் வாழ்க்கையில் நடந்த சின்ன இளமை பருவத்தோட ஒரு வருட பயோபிக் தான், ஒரு வருடத்து காலத்துக்கான கதை தான் வாழை திரைப்படத்தோட கதை. அதாவது இன்னும் யாரும் படம் பார்க்கல, நம்ம மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதாவது தயவு செஞ்சு நான் சொல்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமா வந்து ஏன்னா இது ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது அந்த தகவல்கள் இல்லாம முன் இன்ஃபர்மேஷன் இல்லாம அந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நீங்க ஏதாவது கொஞ்சம் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு படம் எனக்கு தெரியும், அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள நீங்க கொஞ்சம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் எனக்கு. ஏன்னா அந்த படத்தோட இறுதி காட்சி வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காட்சி. அதை எடுப்பதற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டேன், இனி எவ்வளவு மன உளத்துக்கு உள்ளாச்சுன்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால கொஞ்சம் நீங்க வந்து அந்த கொஞ்சம் படத்துல கொஞ்சம் முக்கியமான போர்ஷனை வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணாம இருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு படம் பண்ண ஒரு அரசு கண்டிப்பா இருக்கும். சிம்பிள் கம்யூனிஸ்ட் வச்சிருக்கீங்க, ஆனா அதையே கொஞ்சம் வெளிப்படுத்தி காட்டல. ரொம்ப எளிமையா சொல்ற விஷயம் பயங்கரமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் கொஞ்சம் தூக்கல் ஆயிடுச்சு அப்படிங்க, அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்க. நான் அந்த வயசோட அனுபவத்துல பண்ணியிருக்கேன் அந்த படத்தை. அந்த வயசுல நான் என்ன பார்த்தனோ அந்த அனுபவத்துல தான் பண்ணியிருக்கேன். என்னோட அறிவை திணிக்கல அந்த படத்துக்குள்ள. எனக்கு இப்போ 3 படம் பண்ணி 4 படம் பண்ணி ஒரு பேர் கிடைச்சது, ஒரு அறிவு இருக்கு. இந்த அறிவு அந்த கதைக்குள்ள திணிக்கல. இந்த கதைக்குள்ள இருந்த பெயினை மட்டும்தான், கதைக்குள்ள இந்த பார்த்த பெயினை மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக ஹேண்டில் பண்ணிருக்கேன். அறிவை திணிச்சா அந்த படம் வேற ஒரு படமா வந்திருக்கும். நீங்க திருச்சி சொல்றீங்க, ஆனா வந்து அந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து பச்சை குத்துறதுக்கே வந்து இல்ல, அதான் இப்ப நம்ம படத்தை பத்தி ஓப்பன் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த சிம்பிள் மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க. இல்ல, அது அதான் சொல்றேன்ல, அது வந்து போட்டிருக்காங்கன்னு கதை. அப்படி போட்டு வாழ்ந்திருக்காங்க, காதலிச்சிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, துயரப்பட்டிருக்காங்க. அதோட சேர்ந்து தன் வாழ்க்கையை முழுசா ஏதாவது மாத்தியும் நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கையை தான் நம்ம காட்டுறோம். நம்ம அது என்ன சொல்றதுன்னா தெரியல எனக்கு. இப்போ நீங்க பாத்துட்டீங்க, இந்த மக்கள் பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. இல்ல, அதான் சொல்றேன். நான் மொத்தமா இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு என்னோட பதில சொன்னா பெட்டரா பண்ணிக்க. ஏன்னா நான் இன்னும் வெயிட் பண்றேன். எப்பவுமே படைப்பாளிக்கு வந்து மொத்தமா ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் அது தப்போ ரைட்டோ இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு நல்லா கேட்டுட்டு இந்த நம்மளே வந்து பேசுது, அடுத்தவங்க கேளுங்கன்னு தான் பேசுவோம். நாமளும் அடுத்தவங்க பேசுறத கேட்காம பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால மொத்தமா இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு என்னோட பதில்கள் வந்து நான் கேட்டா கொடுப்பேன். வந்து செலிபிரிட்டி ஷோ வந்து படம் முடிஞ்சு அன்னைக்கு தான் போடுவாங்க, நீங்க எல்லாம் முன்னாடி போட்டு காமிச்சிருக்கீங்க. இல்ல, அது வந்து நண்பர்கள் டேரக்டர்லாம் வந்து உங்களுக்கு பெரிய பேசுறதுக்காக சொல்றீங்களா இல்ல என்ன? இல்ல, அப்படி இல்ல நண்பர்கள் வந்து கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணும்போது கேட்போம்ல, நீங்க என்ன பண்ணீங்க நான் என்ன பண்ணேன்னு கேட்போம்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு ஓனா பண்ணிக்க படத்தை காட்டுவோம். இந்த வாழை வந்து எனக்கு ஓனா நான் பண்ணிக்கிட்ட படம். நானே ப்ரொடியூசர், நானே ஃபிலிம் மேக்கர், என்னோட கதைன்னு நான் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது ரொம்ப நம்ம கூட நெருங்கி பழகின ஆட்களுக்கு இந்த கதை தெரியும். ஆல்ரெடி எங்க டைரக்டருக்கு கதை தெரியும். அப்போ அவங்ககிட்ட நம்ம காட்டுவோம். அது என்னன்னா ஒரு பயோபிக் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். என்னோட கதையை நான் எடுக்கும்போது சினிமாவுக்குள்ள அதை காட்டும் போது அது கொஞ்சம் சின்ன கிராஃப்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கு. அப்போ நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட முதல்ல பர்சனலா போட்டு காட்டுறது அது எல்லாம் பண்றது தானே. ஒரு நாவல் எழுதுனா, ஒரு கதை எழுதுனா வாசி கொடுக்குவோம்ல பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தான் இதுவும். இவ்வளவு கிரௌட சேர்த்து படமாட்ட பார்க்கல. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தவங்க. தனித்தனியா பார்த்து அவங்க கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க சொன்ன கரெக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷனுக்காக பண்ணது எல்லாமே. ஏன்னா நான் ஒரு 3வது படத்தையும் பயோபிக் பண்றேன். ஒரு 3 படம் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு நான் வந்து என் வாழ்க்கையை சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றேன்ல, அதுக்காக அந்த பயத்துக்காக சிலவட்ட காட்டப்பட்டது, அவ்வளவுதான். சார்,
திடீர்னு பயோபிக் எடுக்க காரணம் என்ன? இல்ல பயம் நாளைக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக. ஓகே ஓகே அப்படி கூட இருக்கலாம். என்னன்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு என்னை பத்தி குழப்பமா இருந்துச்சுல்ல, நிறைய கேள்விகள் இருந்துச்சுல்ல, பையன் இவன் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கலாம், எனக்கு என்ன பிரச்சனை, வேற கதையே மட்டும் இல்லையா, ஏன் திருப்பி திருப்பி ஒரு பெயினையே துயரத்தையே பாடுபொருளா வச்சிருக்காரு மாரி செல்வராஜ், ஏன் எப்பவும் துயரத்தை தான் பாடுபொருளா வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட வேறு என்னவா இருக்குன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்னைக்கு வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படமா வந்து அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கன்வின்ஸா கிடைக்கணும்ல. அப்போ வாழை வந்து நான் யாரும் நிரூபிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிராஃப்ட் தெரியும், சினிமா தெரியும்னு பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண கன்வின்சிங்கா இருக்கும். எனக்கும் பயப்படாம பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு தான் மற்ற கதையும் பண்ணேன். இந்த கதையை நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் மற்ற எல்லா திரைக்கதையும் எழுதி அமைச்சு அதை ரிலீஸ் பண்ணோம். பட் இந்த கேப்ல எனக்கு ஒரு செட்டப் கிடைச்சிச்சு, நம்பி பண்ணலான்னு கிடைச்சிச்சு. ஹாட் ஸ்டார் வந்து இந்த கதையை கேட்டவங்க முன்னாடியே சொன்ன கதை அது, அதை நீங்க பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. அதுக்காக பண்ணப்பட்டது தான் வாழை. இந்த வாழை படம் தான் வந்து உங்களோட முதல் படமா இருக்கும் அப்படின்னு இதை பண்ணாத, கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணுன்னு அவரு அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. உங்களோட முதல் படம் வாழையா இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களால மேக் பண்ணிருக்கோம். அதான் சொன்னேன். இப்போ எனக்கு இந்த வசதி வாய்ப்புகள் கம்மியாக கிடைச்சிருக்கும். ஒரு சின்ன பையனை வச்சு படம் பண்றோம், குழந்தை படம் பண்றோம் அப்படின்னா அது கன்வின்சியா சொல்லதுக்கே ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்கிட்ட சொல்றதுக்கே கொஞ்சம் தயக்கமா இருந்திருக்கும்ல. அப்போ நம்ம இப்படி நானே ஃபிலிம் மேக்கர் நானே ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கு வரும்போது எனக்கு கம்ஃபர்ட் இருக்கு. யாரையும் பயங்காட்ட வேண்டாம், இன்னொரு தயாரிப்பாளர் பயங்காட்டி படம் எடுக்க வேண்டாம். அப்படிங்கும்போது கன்வின்சிங்கா எடுக்கும். என்னோட கன்வின்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான் வெயிட் பண்ணேன். இந்த கதையை சொல்லும் போது நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன். 10 நாள் கிளைமாக்ஸ் பர்சன் ஷூட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்கண்ட்ரோலா இருந்தேன். அது இன்னொரு பிடிச்சதுன்னா பயம் வந்திருக்கும். நான் எடுத்தேன், அப்படியே அமைதியா இருந்தேன், படுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அது ஒரு மாதிரி குழப்பத்திலே நான் இருந்தேன். அப்ப நான் என்ன மேக் பண்றேனே அவங்களுக்கு தெரியாது. அப்ப நான் அசினேட்டரா இருக்கேன், நான் டைரக்டரா இருக்கறனால என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் அவர் எப்ப எடுக்கிறா அப்ப எடுக்கட்டும்னு விட்டாங்க. அந்த மாதிரி என்னோட வசதிக்காக தான் அது. அதே மாதிரி நடிகர் சிவகார்த்தியின் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பரியரும் பிரபல எனக்கு பிடிச்ச படம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தான் வாழை படம் தான் ஃபேவரட் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பாரஞ்சித் மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் படம் அவங்கவுங்க ஒரு தாட்ல இதையும் நான் தானே எடுக்கிறேன், மேக்கப் ஃபிலிம் தானே, பரியரும் நான் தான் எடுத்தேன், வாழை நான் தான் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கண்ணன் மாமன் நான் தான் எடுத்திருக்கேன். பட் ஒரு மனுஷன் ஒருத்த வந்து தன்னோட பாடுபொருளை பேசிட்டே இருக்கும்போது அதுல வேற வேற இடத்துல வேற வேற மாதிரி எமோஷனல் வெளிப்படும். அப்போ மத்தவங்களுக்கு கொடுக்குற ப்ரியாரிட்டி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்காது. இல்ல அப்படி இல்ல. நம்ம ஊர்ல நிறைய ஆக்ஷன் படம் வருது, நிறைய வன்முறை படங்கள் வருது. அதை நீங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது ஒரு நெஜ லைஃப்ல இருந்து சொல்லும் போது அதுக்கும் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம், ப்ரியாரிட்டி கொடுங்க. நான் ஒரு வன்முறை காட்டணும்னா அது பயங்கர வேல்யூவா இருக்கு, அது பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. நானே ரொம்ப கம்மியா தான் காட்டுவோம், அதிகமாக காட்டுவோம். ஆனா மற்ற சினிமாக்கள்ல பயங்கரமான வன்முறை வருது, அது எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கப்படுது. தியேட்டருக்கு அனல் பறக்குது பயங்கரமா இருக்குன்னு சொல்லப்படுது இல்ல. அதுல வேற சின்ன தயக்கம் தான், ஒரு சின்ன ஆசை தான். நம்ம இதோட லைட்டா தானே பண்றோம், ரொம்ப கன்வின்சிங்கா தானே பண்றோம். அப்போ ஏன் நம்மளோட வன்முறை, நம்மளோட ரியாக்ஷனுக்கு, நம்மளோட எதிர்வினைக்கு ஏன் இவ்வளவு பெரிய வன்முறை முகம் பூசப்படுது அப்படிங்கிற தயக்கத்துல, அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கத்தெல்லாம். ஏன்னா நல்லா தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 25 படமாவது பெரிய வன்முறை களத்தை கொண்ட படங்கள் வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. அப்ப இந்த உண்மை கதைகளை, இந்த எளிய மனிதனோட கதையை பேசும்போது அவங்களுக்கு நெருக்கமான சில கோபத்தை நம்ம பதிவு பண்ணும்போது அந்த கோபம் மிகப்பெரிய சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வு வரும்போது கிரியேட்டரா சுதந்திரமா செயல்பட முடியல. நான் இப்போ வாழை பண்ணிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் கதை பண்ணும்போது எனக்கு இது மாதிரி நம்ம சொல்லிடுவாங்க பயத்திலேயே படம் இருக்குல்ல, அந்த எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆளை ஏன் கூப்பிடுறாங்க? அவ ஊர்ல இல்ல, ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தாங்க. அவர் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. என்னோட எல்லா லிரிக்கல் வீடியோல சந்தோஷ் நாயன் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லாமே. இல்ல அவர் இல்ல, வரல, அவர் வரல. அதான் என்ன வீடியோ கொடுத்திருந்தாரு, வீடியோ கொடுத்து அவர் நீங்க அதுல பண்ணோம்ல, அதுல புல்லாவ தான் பேசியிருப்பாரு படத்தை பத்தி எல்லாமே, ஓகேங்களா. அவர் ஊர்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாரு. நான் டக்குன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன், ஏன்னா படம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருந்துச்சு இல்ல, அதனால டேட் ஃபிக்ஸ் பண்ணாமலே வச்சிருந்தோம். எப்போ பண்ண போகணும்னு தெரியல எனக்கு, ஏன்னா போன வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அப்ப அதெல்லாம் ரிலீஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப அந்த டைம் முன்னாடி வந்து நம்ம முன்னாடி ஒரு ஆகஸ்ட் 15th பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தோம். அப்ப இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் இல்ல, சரி ஓகே அப்படின்னா வீடியோ செட் பண்ணி வீடியோ பத்தி மேட்ச் பண்ணிட்டு வந்துருவாரு. அதாவது எல்லாத்தையும் நான் காட்டணும், என்ன பண்றது, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணிருக்கு. என்னோட வாழ்க்கையை ஃபுல்லா, என்னோட வாழ்க்கைக்குள்ள எனக்கு கொடுத்த அனுபவம் எல்லாத்தையுமே திரைப்படமாக்க நோக்கத்தை தான் நான் வந்திருக்கேன். அந்த வாழ்க்கைக்கும் எனக்கும் சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க புரிதல் எனக்கு வாசிச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு இல்ல, அது என்னோட வாழ்க்கையை மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன், என்னோட விதின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசா இருக்கும்போது. நான் கிளம்பி வந்து சினிமா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், லிட்டரேச்சர் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, நிறைய கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட கதைகளை நான் படம் பண்ணிட்டு வரேன். அதான் சொல்றேன்ல, எல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன், பண்ணாம போக மாட்டேன், கண்டிப்பா பண்ணுவேன்.
ரொம்ப நன்றி சார், அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான். இதான் சொல்றேன்ல, இல்ல அது இல்ல ஆ. இல்ல அது அப்படி கிடையாது சார். அந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது யாருமே. உங்களுக்கு புரியுதா? எது கன்வின்சிங்கா இருக்கு மேடையில பேசுறதுக்கு. இப்ப நான் இப்ப ஏன் இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஒரு பதில் சொல்லுவேன்ல. நான் ஒரு கதையை வெளிப்படுத்தாம பதில் சொல்லுவேன்ல. டீச்சர்ஸ் பத்தி ஏன் அதிகமா பேசுனாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதையை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பேசினாங்க சார். அதான் சார் இல்ல கேட்டு பதில் சொல்லிட்டேன் சார். ஏன்னா இந்த ஒரு கதை ஒரு வாழ்க்கையை பண்ணும்போது இவ்வளவு கேள்வி கேட்பாங்க சொல்லலையே. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்க. இல்ல அது காட்டு பேச்சுன்னு சொல்லிட்டு என் கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். நான் ஆடு மேய்க்க போகும்போது மாடு மேய்க்க போகும்போது அது எல்லா இடத்துலயும் காட்டுல மட்டும் தான் இருக்கும். வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள இருக்காது அந்த கோயில். அந்த தெய்வம் வந்து ஊருக்குள்ள இருக்காது.